ஒரு ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அரசு உங்களுக்கு 5 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பண்ணா எப்படி இருக்கும்? 70 வயசுக்கு மேலே இருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மத்திய அரசோட ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ செலவு அரசே ஏற்கும். இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கிராமப்புறத்துல வீடு இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பழங்குடியினர், 16ல இருந்து 59 வயதான ஆண் பெண் உறுப்பினர் இல்லாத குடும்பம், பெண் தலைமையிலான குடும்பம், மாற்றுத்திறனாளி உள்ள குடும்பம், நிலம் இல்லாத குடும்பம், இவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இதே இது நகர்ப்புறத்துல தெருவோர வியாபாரி, செருப்பு வேலை செய்பவர், செக்யூரிட்டி கார்டு, வீட்டு வேலை செய்பவர், தூய்மை பணியாளர்கள், தையல் வேலை பார்ப்பவர்கள், டிரைவர், மெக்கானிக் எல்லாருமே இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். இது மட்டும் இல்லாம வயது அடிப்படையிலையுமே எலிஜிபிலிட்டி இருக்கு. 2024 இருந்து 70 வயசுக்கு மேல உள்ள எல்லாருக்குமே சீனியர் சிட்டிசன்மே இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. 70 வயசுக்கு மேல இருந்தா வருமானம் பார்க்க மாட்டாங்க. குடும்பத்துல கார்டு இருந்தாலுமே கூடுதலாக 5 லட்சம் டாப் அப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை இருக்கும். 1900 பிளஸ் சிகிச்சைக்கு இது கீழே கவர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி 3 நாளும் அதுக்கடுத்து 15 நாள் வரைக்கும் வர செலவு கவர்மெண்ட்டே ஏத்துக்கணும். மருந்து பரிசோதனை எல்லாமே ஃப்ரீ. இது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில இந்த கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துக்கு போங்க. அங்க போயிட்டு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தா உங்களோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு உடனே இந்த கார்டை பிரிண்ட் பண்ணி உங்க கையிலே கொடுத்துருவாங்க. இதை நீங்க இ சேவை மையத்துக்கு போகாம உங்க மொபைல் போன்லயே பண்ணலாம். அது எப்படின்னா ஆயுஷ்மான் ஆப் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் மூலமா லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி அங்க செக் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்க ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பருக்கு அடுத்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கார்டு ஜென்ரேட் ஆயிரும். நீங்க கார்டு டவுன்லோட் பண்ணாவே போதும். கார்டு அப்ளை பண்றதுக்கு ஏதாவது காசு கேட்பாங்களா அப்படின்னா இல்ல. இந்த கார்டு முற்றிலும் இலவசம் தான். பணம் கொடுக்க தேவையில்லை. இது ரெஜிஸ்டர்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பயன்படுத்தலாம். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. குறிப்பா 70 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு, ஜாப் அப்டேட்டுக்கு இப்பவே போய் நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.